நீங்கள் கரூரிலே இந்த பட்டா கொடுத்தீர்களோ, புதுக்கோட்டையில் அங்கே எப்படி பட்டா கொடுத்தீர்களோ அதை போலவே எங்கள் மக்களும் தவிக்கிறார்கள். இந்த மக்களும் வேதாரண்யத்து மக்களும் 29,000 ஏக்கரிலே அவர்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். வேறு நிலமே இல்லை. பட்டா நலங்கிறது மொத்த நகரத்தில் வேதாரண்யத்தில் 2% கூட இருக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால அரசு இந்த சட்ட மசோதா திருத்த இந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தை மறுபரிசீலனை செய்து நீங்கள் திருத்தத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஒரு 32 சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் கேட்டீங்கன்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அது அறிக்கையில கொடுத்தாச்சு. உங்க கோரிக்கை வைங்க, கொஞ்சம் நன்றி சொல்லுங்க. இந்த இனாம் ஒழிப்பு நிலத்தின் தொடர்பாக நிபுணர்கள் குழு அமைத்து ஆய்வு செய்து அதன்படி நடவடிக்கை எடுப்போம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று காலத்தின் அருமை கருதி நான் இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இனாம் நிலத்தை பொறுத்தவரையிலும் கோயில் நிலத்தை பொறுத்தவரையிலும் 2 துறைகளும் இல்லைங்க, சொல்லி முடிக்க வரைக்கும் கொடுங்க, தலையாட்டக்கூடாது. ஏன்னா 2 துறைகளும் ஆய்வு செய்துதான் கரூரில் அந்த நிலத்தை 3084 ஏக்கர் எடுக்கப்பட்டது 3 நாட்களுக்குள். அதே போல் புதுக்கோட்டையிலும் அதுதான் செய்திருக்கிறோம். எல்லா இடங்களிலும் அவர் தான் இணைந்து 2 துறையும் செய்கிறது. ஏன்னா கோயில் லேண்டுங்கிறது அதுக்கு ஒரு இருக்கு உங்களுக்கு பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட் இருங்க சொல்லிடுறேன். இனாம் லேண்ட் என்பது அது தெளிவாக நாங்கள் முடிவு செய்து 2 துறையும் கலந்து அந்த முடிவுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவில் இருக்கிறது. இல்லைன்னா டீட்டெயிலாக சொல்லிடலாம். அதனுடைய தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தீர்ப்பு வந்த உடனேயே நீங்கள் சொல்வதைப் போல என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டுமோ அந்த வழிமுறைகளை இந்த அரசு செய்யும்.